ஓம் நமோ நாராயணாய நமக. நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான விஸ்வாச வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாசம், சுவாசம், விசுவாசம், சகவாசம், ஆசுவாசம் என்பார்கள். உச்சுவாசம், நிச்சுவாசம் என்பார்கள். உச்சுவாசம்னா உள்ளே போகிற மூச்சு, நிச்சுவாசம்னா வெளியில் வரக்கூடிய மூச்சு, உள்ளே நிற்கக்கூடிய மூச்சு. வாசம், சுவாசம், விசுவாசம், சகவாசம், சுகவாசம், ஆசுவாசம். ஆசுவாசப்படுத்திக்கிங்க, பயப்படாமல் இருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, மனிதன் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்காகவே பிறந்துள்ளான். ஆனால் ஏன் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடிவதில்லை? மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உடல், மனம், உயிர், ஆன்மான் இருக்குது. ஆன்மா, ஜீவான்மா, பரமான்மான் இருக்குது. நம்ம உடல் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நரகத்தில் இருக்கோம். உயிர் தான் நான் நினச்சா அதான் சுவர்க்கம். சுவர்னா உயிர், உயிர் தான் நான்கிற எண்ணம் வரணும். அதற்கு என்ன பண்ணணும்? மனசை உயிர் மேலே நிறுத்தணும், உயிரை ஆன்மாவை நோக்கி செலுத்தணும். ஆன்மா, ஜீவான்மா, பரமான்மாவோட கனெக்டிங் ஆகணும். வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய பெருவெளி பேராற்றலோட கனெக்டிங் ஆகணும். அங்கேருந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆகிய ஆண்டவர் அப்போ அருட்பேராற்றல் நமக்குள்ளாக இறங்கணும். மனிதன் ஜீவன் முக்தி அடையணும். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். ஜீவன் முக்தினா செத்து போகிறது கிடையாது, சமாதினா போய் சமாதி வைக்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே இறைநிலை வெளியில் பிரதிபலிக்கணும். நம்ம சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவியார், வள்ளலார், ரமண மகரிஷி போன்ற மகா பெரியவங்களுடைய உள்ளுக்குள்ளே ஜீவசக்தி, ஆன்ம சக்தி வெளிப்பட்டுச்சு. ஏன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம சக்தியை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது நண்பர்களே? ஆகவே நமது மனசில் உள்ள களங்கங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி, இறை சக்தியை உணர்ந்து அதனை பெற்று வாழ்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தெய்வ தயா பெருஞ்சோதி. அனைவருக்கும் இனிமையான தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருட வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நமக்குள்ளாக மலருவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.